வணக்கம். இலங்கையினுடைய பொருளாதார தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நீங்க எங்களோட இணைஞ்சிருக்கிறீங்க. அந்த வகையில கடந்த வாரம் வெளியான முக்கியமான பொருளாதார தகவல்களை பற்றி நாங்க இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இதுல குறிப்பா மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, எங்கட சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முடிவு செய்திருக்குன்னு சொல்ல வேண்டும். இது கடந்த வருடத்திலேயும் இந்த சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கான ஒரு திட்டம் ஒன்று இருந்து கொண்டுதான் இருந்திருக்கு. அந்த திட்டத்தை இன்னுமே மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு அரசாங்கம் இன்றைக்கு முடிவு செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நடுத்தர வணிகங்கள் முன்னர் செலுத்தப்படாத கடன்களுக்கான கால வரையறையை அவங்க நீட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் சில கடன்களுக்கு வட்டியை முழுமையா நீக்குவதற்கும் முடிவு செய்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் நாங்கள் ஒரு புதுசா ஒரு தொழிலொன்றை ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு தேவையான தொழிற்படு மூலதனம் அல்லது மூலதன கடன்களை வழங்குறதுக்கு அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. தற்போது எஸ்எம்இஸால செலுத்தப்படாத மொத்த கடன்களோட தொகை சுமார் ரூபாய் 160 பில்லியனாக இருக்கின்றது. இதுல 70 பில்லியன் மதிப்புள்ள கடன்களை பெற்றவர்கள் மறுசீரமைப்பு செய்வதற்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் சுமார் 78 பேர் ஏற்கனவே கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த மாதிரியான மானிய திட்டத்தின் கீழ் கடந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ரூபாய் 10 மில்லியனாக இருந்த வட்டி தள்ளுபடி இந்த வரம்பு இப்ப 25 மில்லியனாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதனால செலுத்தப்படாத கடன்கள்ல சுமார் 67% வட்டியை அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். நேஷனல் கிரெடிட் கேரண்டி இன்ஸ்டிடியூஷனும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் இணைந்து நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்காக இந்த பிணை இல்லாத கடன்களை வழங்குவதற்கும் இது ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்குமாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதனால எஸ்எம்இஸ் மீண்டும் வங்கிகளுக்கு வருவதை ஊக்குவிக்க செய்கிறார்கள். இனி அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை வெளிநாட்டு இருப்புகள் மற்றும் உலகளாவிய விலை நிலைவரத்தை பார்ப்போம். இலங்கையினுடைய வெளிநாட்டு இருப்புகளை பார்த்தோம்னா இது மே மாதத்துல சராசரியாக 42 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்திருக்கின்றது. 6284 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இது கடந்த ஆண்டு 2024 ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிக மெல்லிய இடைவெளி தான். அது கடந்த வருடம் 6472 மில்லியனாக இருந்திருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி பின்பற்றுகின்ற இந்த ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்னால தான் இது நிகழ்ந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போ உலகளாவிய ரீதியில் புவிசார் அரசியல் உறுதித்தன்மை காரணமாக இந்த தங்கம் மற்றும் கச்சா எண்ணெயின் விலையில பாரியளவு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது, அதாவது உயர்ந்திருக்கின்றது. கடந்த 7 நாட்களில் தங்கத்தின் விலையை பார்த்தோம்னு சுமார் 3% உயர்ந்திருக்கின்றது. ஒரு கிலோ 1,09,000 உயர்ந்திருக்கின்றது. இது அடமானங்கள் மற்றும் தங்கம் பொன் சேவைகள் வழங்குகின்ற வங்கித்துறையை பாரிய அளவில் பாதித்திருக்குன்னு சொல்லலாம். கச்சா எண்ணெயினுடைய விலை கடந்த 5 நாட்களில் 7% முதல் 8 வரை அதிகரித்திருக்கின்றது. தோராயமாக $69 முதல் 71 வரை உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இதனால இந்த மாத இறுதியில் உள்நாட்டில் எண்ணெய்க்கான விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றும், அதே சமயத்தில் நீங்கள் ஒரு எஸ்எம்இஸுக்கு உட்பட்ட அனைத்து துறைகளையும் உங்களுடைய வாழ்க்கை செலவில் ஒரு பெரிய பாதிப்பொண்டு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றும் என்று கூறப்படுகின்றது. அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி மற்றும் இந்தியாவுடனான வணிக தொடர்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். குறிப்பாக இந்த மே மாதத்தில் இலங்கையினுடைய சுற்றுலா வருமானத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 6.6% அதிகரித்திருக்கின்றது. $164.1 மில்லியனை எட்டியிருக்கின்றது. இந்த ஆண்டு இலங்கை $5 மில்லியன் சுற்றுலா வருமானத்தை 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளையும் எதிர்பார்த்து இருக்கின்றது. இந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான மொத்த சுற்றுலா வருமானத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் $1.54 பில்லியனாக அதிகரித்திருக்கின்றது. இது கடந்த ஆண்டின் இதே காலத்தை விட 9.8 அதிகரித்திருக்கின்றது. 2024 ஆண்டில் மொத்த சுற்றுலா வருமானம் 3.17 பில்லியனாக இருந்திருக்கின்றது. இது 2023 ஆண்டோட ஒப்பிடுகின்ற போது 53% அதிகரித்திருக்கின்றது. சுற்றுலா பயணிகளின் வரிகளை அதிகரிப்பதால டாலர் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக எங்களுக்கு வருகை தருகிறதால சில இலங்கை வணிகங்களும் தங்களுடைய செயற்பாடுகளை இந்தியாவுக்கு நகர்த்தி இருக்கின்றார்கள் சொல்லணும். குறிப்பாக எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த எலிஃபண்ட் ஹவுஸ் நிறுவனம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோடு இணைந்து இந்தியாவில் இருக்கிற 8700 சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு எங்களோட ஐஸ்கிரீம்களை விற்பனை செய்யறதுக்காக தங்களுடைய குளிர்பானங்களை விநியோகிப்பதற்கு தொடங்கி இருக்கிறார்கள். இந்திய சந்தையில் நுழைவதற்கான
ஒரு முக்கியமான வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை நோக்க வேண்டியிருக்கின்றது. இந்த நடவடிக்கை காரணமாக இந்த உள்ளுக்கு இந்த இந்திய சந்தைக்குள்ள போனோம் என்று சொன்னால் இந்தியா இங்கிலாந்துடன் இருக்கின்ற சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் அதே சமயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்திருக்கிறதால இலங்கையில் உள்ள வெளிநாட்டு மற்றும் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த இந்திய வழியாக நாங்கள் ஐரோப்பிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்திய சந்தையில் நுழையவும் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் பெருசாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய சில தனியார் வங்கிகள் இந்தியாவில் உள்ள கிஃப்ட் சிட்டி, அதாவது குஜராத் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் டெக் சிட்டி மூலமாக இந்திய வங்கி முறையில் முதலீடு செய்ய தொடங்கி இருக்கின்றது. இவை என்ன செய்து சொன்னால் இலங்கை மற்றும் இந்திய வணிகர்களுக்கு நிதி கடன் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துகின்றது. இது நிறைய வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றது. கடந்த வாரம் நடந்த சர்வதேச மற்றும் இலங்கை பொருளாதார விடயங்களையும் உலகில் நடந்த முக்கியமான விடயங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் நடக்க இருக்கின்ற சுவாரஸ்யமான ஒரு பொருளாதார தகவல்களோடு உங்களோடு சந்திக்கின்றோம். அது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு தேவையான பொருளாதார தகவல்களை எங்களோட அறிஞ்சு கொள்வதற்கு எங்களுடைய ஃபேஸ்புக் சேனல் மற்றும் யூடியூப் போன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.